ப்ரோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சாம்சங்கில் எக்ஸினோஸ் ட்ரைவ் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம ஜெட்டாக்ஸ் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு ரீப்ளேஸ் ட்ரைவ் கொடுக்கணும். இப்போ ஏன் ரீப்ளேஸ் ட்ரைவ் கொடுக்குறேன்னா இங்கே வந்து எல்லோ கலர் யாரும் காட்டல. ஆனால் இருந்தாலும் நான் ஏன் ரீப்ளேஸ் ட்ரைவ் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த எக்ஸினோஸ் போர்ட் வந்து கீழே வந்து யூனிவர்சல் சீரியல் பஸ் கண்ட்ரோல் இருக்குல்ல அங்கே வரணும். அதனால் அதை நான் இங்கே இன்ஸ்டால் பண்ணுறேன். எல்லோ கலரில் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நார்மலாக கனெக்ட் ஆனாலுமே சரி, பிளிங்க் ஆகி கரெக்டாலும் சரி, நீங்கள் ரீப்ளேஸ் ட்ரைவ் கொடுத்தா தான் அது கீழே வரும். இப்போ பாருங்க கீழே வந்துருச்சா. இதுக்கப்புறம் சிக்மாவில் வந்து எந்த ஒரு எரருமே அடிக்காது. ஆல்ரெடி நிறைய எரர் அடிச்சிருக்கு நான் ஓட்டினதில். இப்போ என்ன பண்ணுறேன்னா மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக சிக்மா ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த சாம்சங் என்ன மாடலோ அந்த மாடல் நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ நான் ரிமூவ் எஃப்ஆர்பி கொடுக்குறேன் பாருங்கள், சருன்னு ஓடிடும். எந்த ஒரு எரருமே இல்லை. அதாவது அந்த எக்ஸினோஸ் போர்ட்டு வந்து கரெக்டாக நிற்கணும். அப்படி நின்றுச்சுன்னா நார்மலாக ஓடிடும். அப்படி நிற்கலைனாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ரீப்ளேஸ் ட்ரைவ் கொடுத்துட்டு பவர் கீயை ஹோல்டு பண்ணி பிடிச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸினோஸ் போட்டு நின்றுச்சுன்னா நீங்கள் ரிமூவ் எஃப்ஆர்பி கொடுத்தீங்கன்னா, இப்போ ரிமூவ் எஃப்ஆர்பி கொடுக்குறேன் எனக்கு நின்றுச்சு. சப்போஸ் உங்களுக்கு நிற்கலை, கீழே வந்துமே பிளிங்க் ஆகிட்டு இருக்குன்னா நீங்கள் உங்கள் பவர் கீயை ஹோல்டு பண்ணணும். அதை மட்டும் மறந்துடாதீங்க. அப்படின்னா அந்த போர்ட் வந்து லைட்டாவது டிடெக்ட் ஆகணும்னா எஃப்ஆர்பி ரிமூவ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்பாக போகும். அதில் வந்து ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், சென்டிங் பூட் வரும். இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் ரிமூவ் எஃப்ஆர்பி டன்னு வரும். வெயிட் பண்ணி பாருங்கள். ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சா. சென்டிங் பூட் வந்து ஓகே ஆகணும். சென்டிங் பூட் ஓகே ஆனாலே உங்களுக்கு அந்த எஃப்ஆர்பி ரிமூவ் ஆயிரும். எக்ஸினோஸ் போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்படி தான் வந்து ஜெட்டாக்ஸ் வச்சு, ஜெட்டாக்ஸ் இல்லாமல் நீங்கள் எக்ஸினோஸ் வந்து எஃப்ஆர்பி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். நீங்கள் இப்படி இந்த மெத்தடில் மட்டும்தான் நீங்கள் எடுத்தாகணும். இவ்வளோ தான் அப்புறம் சாம்சங் எக்ஸினோஸுக்கு இந்த வீடியோ இன்றைக்கி நடத்துகிறேன். இதெல்லாம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்களா. இது இப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஆல்ரெடி நான் பண்ண ஒரு மாடல் பண்ணியிருந்தேன் கஸ்டமருக்கு, அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஓகே ப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகி மேலே பிளிங்க் ஆகி போகுது பார்த்தீங்களா. பிளிங்க் ஆகிட்டு போயிட்டு இப்படி வரும். 2 செகண்ட் பிளிங்க் ஆகி வரும். அந்த கனெக்ஷன் ஓகே வந்தாலே உங்களுக்கு வந்து அந்த எஃப்ஆர்பி ரிமூவ் ஆயிரும். அவ்வளோதான். கனெக்டிங்கு லோட் ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி தான் லோட் ஆகும். வெயிட் பண்ணுங்கள் ஒரு செகண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா லோட் ஆகிட்டு இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி லோட் ஆகி தான் எஃப்ஆர்பி ரிமூவ் ஆகும். இப்போ பாருங்கள், ரிமூவ் எஃப்ஆர்பி டன். அவ்வளோதான் ப்ரோ. எக்ஸினோஸ் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ சிம்பிள் வீடியோ. நீங்கள் இதில் போய் சிம்னரால் பண்ணும் போதும் இதே மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். போர்ட் கனெக்ட் ஆகிட்டுனா சிம்னராக தெரிஞ்சு டேரெக்டாக ஓடிடும். சிக்மாவில் வந்து நீங்கள் இப்படி தான் அதை ஃபிக்ஸ் பண்ணணும் எக்ஸினோஸை பொறுத்த வரைக்கும்.